பொதுவாக வந்து ஏன் மக்களால் உண்ணா நோன்பு இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து இப்போ உள்ள உணவுகள் எல்லாம் உப்பு கலந்து நம்ம சமைக்கிறோம்ல, இதெல்லாம் செயற்கை உணவு. இது வந்து வித்தியாசமான உணவு. இது வந்து எப்போதுமே கிடைக்காது. இது வந்து இப்போ தான் வந்தது. எப்படின்னாக்கா வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கடந்த 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைக்கின்ற முறையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உப்பை வந்து மக்கள் வந்து எல்லா மக்களுமே பரவாயில்ல, கடற்கரையில் இருக்கிறவங்க பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எல்லா மக்களுமே, உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் உப்பு கிடைக்கல. ஒரு மலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரங்கள்லாம் இல்லாத காலத்தில், சக்கரங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு பிறகு தான். அதாவது உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் சக்கரங்களையும் கண்டுபிடிச்சாங்க. எப்படி சொல்கிறேன்னா, உலோகங்கள் ஒரு சக்கரத்தை நீங்கள் வடிவமைக்கணும்னா ஒரு மரத்தை வெட்டணுன்னாலே உங்களுக்கு உலோகம் தேவை. அப்போ உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் மரத்தையே வெட்டினாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மரத்தை கூட வெட்ட முடியாது. மனித உயிர்களால் மரத்தை கூட வெட்ட முடியாது. ஒரு கடினமான மரத்தை, இன்றைக்கி வேப்ப மரத்தை வெட்டுறோம், பனை மரத்தை வெட்டுறோம். இதெல்லாம் ஏன்னா அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த பூமியில் மிக கடினமான மரத்தை வெட்டவே முடியாது. அப்போ இந்த பூமியில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இரும்பு கோடாரி இல்லை, அரிவாள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இரும்பு கோடாரி, அரிவாள் அல்லது கடப்பாரை, ஏன்னா வேரோடாவது சாய்க்கலாம் ஒரு மரத்தை. கடப்பாரை இருந்ததுனாக்கா பெரிய குழி தோண்டி மரத்தை வேரோடையாவது சாய்க்கலாம். உங்கள்கிட்ட கடப்பாரையும் இல்லை, அல்லது வேரோட சாய்க்கிறது ரொம்ப கஷ்டம். சில மரங்களெல்லாம் உங்கள்கிட்ட கடப்பாரை இல்லை, அருவாய் இல்லை, அப்புறம் மண்வெட்டி இல்லை. உலோகங்கள் இரும்பாலான எந்த ஆயுதங்களும் இல்லை, உலோகத்தாலான எந்த ஆயுதங்களும் இல்லை. ஒரு மரத்தை நீங்கள் எப்படி வெட்டுவீங்க? வெட்டவே முடியாது. அப்போது எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் மரத்தையே வெட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது யாரோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஆனால் வந்து பரவலாக வந்து எல்லோரும் பயன்படுத்தினாங்கள்ல, உலோகங்களை கண்டுபிடித்து பயன்படுத்துகிற அந்த வழக்கம் இருக்குல்ல. ஆனால் இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்கும். அப்போ தான் இந்த மரங்களை வெட்ட முடியும். மரங்களை வெட்டினா தான் உங்களால் சக்கரங்கள் செய்ய முடியும். வீடுகள்லாம் கட்டணும் அப்படின்னா, அல்லது இந்த வீடுகள் கட்டணும், கதவு செய்யணும், இது எல்லாமே இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அப்போ 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த முன்னேற்றம். திடீர்னால இப்போ பாருங்கள், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் எதுவுமே கிடையாது, டிவி கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோவா எல்லா வீட்லேயும் கிடையாது. ஆனால் அந்த மாற்றம் வந்து திடீர்னால் தானே வந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திடீரென்று ஏற்பட்ட ஒரு மாற்றம் தானே. அதே மாதிரி தான் மனித உயிர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் இருக்குல்ல. என்ன மாற்றம்? இந்த சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, அப்புறம் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கலாம். அப்புறம் வீடு கட்டினாங்க. அப்புறம் வந்து இப்போது இந்த மாதிரியான வேலைகளை, பாறைகளை உடைக்கணும். அந்த காலத்தில் வந்து செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பாறைகளை வச்சு தான் வந்து கற்களை வச்சு வீடு கட்டியிருக்காங்க. கற்களை உடைக்கணுன்னா கூட உங்களுக்கு உலோகங்களாலான உளி தேவைப்படும், கடப்பாறை தேவைப்படும். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் திடீர்னு ஏற்பட்டது தான் இந்த மாற்றம். ஒரு 3000 வருஷத்தில் ஏற்பட்டது தான். இப்போ அந்த கோயிலெலாம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு கல்லெல்லாம் வந்து மலையிலேருந்து உடச்சி எடுக்கிறாங்க, பாறையிலேருந்து உடச்சி எடுக்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு உளி தேவை. அப்போ இதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட மாற்றம். அப்போ சக்கரங்களே எப்போ கண்டுபிடிச்சாங்கனாக்கா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. நாம் நினைக்கிறோம் அது ஆதி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி போலுக்க சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதி காலத்தில் அவங்களால வந்து சக்கரங்களை பற்றின அறிவு இருக்கும். ஒரு பாறையை வந்து, உருளையான பாறை வந்து உருண்டு போகுது. அப்புறம் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க சக்கரத்திற்கான அந்த விதிமுறை தெரியும். ஒரு சக்கரம், அப்புறம் வந்து பழங்கள், பெரிய பழத்தை உருட்டி போடலாம், ஒரு பலாப்பழத்தை உருட்டிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கலாம். ஆக சக்கரம் என்கிற வந்து ஒரு கருத்து வந்து சுழலுகிற ஒரு சக்கரம், அது பற்றின கருத்து மக்கள் மனதில் இருந்திருக்கும். ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன தேவை? உலோகம் தேவை. ஆனால் உலோகம் இருந்தால்தான் சக்கரங்களே செய்ய முடியும். சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அதன் பிறகு தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலோகத்தை அடிப்படையாக கொண்டு, உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு, உலோக கருவிகளின் பயன்பாட்டை, ஆயுதங்களின் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு பல தொழில்கள் உருவாச்சுது. மண்பானை தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆரம்பத்தில் மண்பானையை கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ கையால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டவரை அது கொஞ்சம் எளிதாக மாறியது.
அப்புறம் வாகனங்கள் மாட்டு வண்டி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த திடீர்னால ஒரு 3000 வருஷத்தில் தான் இப்படி ஒரு முன்னேற்றம். அதோட உச்சகட்டத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த தச்சு வேலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தச்சு வேலை, உலோகத்தை அடிப்படையாக கொண்டு என்னென்ன வேலை, வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிறது, உலோகத்தை அது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உலோகத்தாலான பாத்திரங்கள்லாம் செய்கிறது, மண்பானை செய்கிறது, சக்கரங்கள் செய்வது, உலோக கருவிகளையும் ஆயுதங்களையும் கொண்டு மரத்தை செதுக்கிறது, மரத்தை வெட்டுறது. மரத்தை ஒரு காலத்தில் அவங்க வெட்டவே முடியாத மாதிரி இருந்திருப்பாங்க. அதாவது மரங்களே வெட்ட முடியாது. எப்படி இந்த இயற்கை எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு மனித உயிர்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு யானைன்னா கூட ஒரு மரத்தை கிளைய ஒடித்து சாப்பிடும், அதில் உள்ள இலைதழைகளை சாப்பிடும். ஆனால் மனித உயிர்களால் ஒரு சிங்கம், புலி இதெல்லாம் பாருங்கள், சிங்கம் புலியாவது பிற விலங்குகளை வேட்டையாடும், அதோடும் அந்த இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் எல்லா உயிரினங்களுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த இடையூறும் செய்யாமல் தான் பெரும்பாலான உயிரினங்கள் இயற்கையோடு இயற்கையாக அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் தான் மனித உயிர்களும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அந்த மனித உயிர்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது, பெரிய குழியை தோண்ட முடியாது. குழியை தோண்டணுன்னா கையை வச்சே எப்படி தோண்டுவீங்க? ஒரு கிணறை தோண்ட முடியாது, கிணறுலாம் தோண்டவே முடியாது. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத இந்த காலத்தில் மனித உயிர்கள் அவங்க இயற்கையோடு இயற்கையாக இருந்தாங்க. இயற்கையை எந்த விதத்துலையும் இவங்களால் மாற்ற முடியலை, எந்த மாற்றத்தையும் இவர்களால் நிகழ்த்த முடியவில்லை. இயற்கையை இயற்கையோடு இயற்கையாக, இயற்கையை இடையூறு செய்யாமல் இயற்கையோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால உணவு சங்கிலியிலேருந்து போராடத்தான் முடிஞ்சதை தவிர விடுபட முடியல. அதாவது மனித உயிர்கள் அவைகளுக்கு நல்ல திறமைகள் இருக்கலாம். ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அவைகள் ஆயுதங்களை நம்ம மரக்கிளைகளை தான் ஆயுதங்களாக வச்சுருந்துருக்கோம், அல்ல கற்களை ஆயுதங்களாக வச்சுருந்துருக்கோம். வச்சுக்கிட்டு புலி, சிங்கம் இவற்றிடமிருந்து சிறுத்தை இவற்றிடமிருந்து தங்களை பாதுகாத்து பாதுகாத்து கொள்வதற்காக போராடிக்கிட்டு தான் இருந்துச்சு தவிர அவற்றை முற்றிலும் ஒழிக்க முடியலை. இப்போ ஒரு கம்பு கல்லெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிங்கம், புலி, கரடியெல்லாம் மனித உயிர்களை பார்த்து பயந்து ஓடுன்னுலாம் சொல்ல முடியாது. திடீர்னால பாயுது, திடீர்னால தாக்குதல் நடக்குது. அப்படிங்கும்போது ஒரு கூட்டத்தில் ஒரு சிங்கமோ புலி, மனித கூட்டத்தில் ஒரு சிங்கமோ புலியோ பாயுதுன்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத, உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் மனித உயிர்களால் என்ன செஞ்சுருக்க முடியும்? அப்போது அதனால் உணவு சங்கிலியிலேருந்து இவங்க விடுபடலை. உணவு சங்கிலியிலேருந்து ஆனால் ரொம்ப பயம், மரண பயம். அப்போல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் உலோகத்தாலான அரிவாள், கத்தி, எந்தவித கருவிகளுமே இல்லாத அந்த காலத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த உலகத்தில். அதாவது மரங்களே வெட்ட முடியாத அந்த காலத்தில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ இந்த பூமியே பசுமையாக இருந்திருக்கும். ஒரு 3000 வருஷமாக இன்றைக்கி கூட லட்சக்கணக்கான மரங்கள் ஒவ்வொரு நாளும் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரங்களே வெட்ட ஆரம்பித்தாங்க, சமவெளிகளாக மாற்றுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வயல்வெளிகள் சமவெளிகளாக இருக்குதுல்ல, இது எல்லாம் நாம் உருவாக்குனது. நாம் விவசாயம் செய்வதற்காக நாம் உருவாக்கியது தான் இந்த சமவெளிகள். அப்போ இதுக்கு முன்னாடி உலோகங்கள் தான் அந்த சமவெளிகளை உருவாக்க காரணமாக இருந்தது. இந்த நெல் இதெல்லாம் விளைய வச்சுக்கிட்டு இருக்கணுமே. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இதெல்லாம் காடுகள், மரங்களை வெட்ட முடியாத காடுகள், மரங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, மனிதவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது ஒரு விவசாயம் நிலையான ஒரு இடத்துல விவசாயம் செஞ்சுருக்க மாட்டாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அவங்களால மனித உயிர்கள் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படின்னா, இந்த விதைகளை ஊனி அதில் தண்ணி ஊற்றி மரத்தை வளர்த்துருக்க முடியும். மரத்தை வளர்க்க தான் முடியுமே தவிர வளர்ந்த மரத்தை வெட்ட முடியாது மனித உயிர்களால். ஒரு மரத்தை எந்தவித ஆயுதங்களும் கருவிகளும் உலோகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள் இல்லாமல் உங்களால் வெட்ட முடியுமா? முடியாது. வேணால் கூரான கற்களை எடுத்து அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நாளாக அறுத்துக்கிட்டே இருந்தால் அந்த மரத்தை ஒரு நாள் உடைக்கலாம். உடச்சி என்ன பண்ண போகிறாங்க? அந்த மரத்தை எதுவுமே அதை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சு அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆக அப்படிப்பட்ட காலத்தில் தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இங்கே மிகப்பெரிய புரட்சி நடந்தது. மனித உயிர்களால் இதெல்லாம் முடியுமா? இன்றைக்கி முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த உலோகங்கள் தான்.
அப்போ கத்தி கடப்பாரை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க, மரங்களை வெட்டினாங்க. அதுக்கு அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் வந்து அவங்களால வந்து மரங்களை வெட்ட முடியாது, காடுகளாக இருந்தது, சமவெளி காடுகளாக இது எல்லாமே இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்க வந்து உணவை தேட தான் செஞ்சாங்களே தவிர உணவை விவசாயம் பண்ணலை. ஏன்னா விவசாயம் பண்ண முடியாது, எங்கேயுமே சமவெளி இல்லை, எல்லாமே காடுகள் மரங்களாக இருந்தது. அதாவது மரங்களை இவங்களெல்லாம் மனிதர்களால் வெட்ட முடியாது, ஏன்னா உலகங்களாலான கருவிகள் எதுவுமே இல்லைன்னா அந்த மரங்களை எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்ன மனிதர்கள் என்ன பண்ணாங்க, உணவை தேடுறது தான் இவங்க வேலை. அப்போது எப்போ வந்து அதே நேரத்தில் ஒன்று பண்ணு விவசாயம்னா என்னென்னாக்கா ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை வந்து குழி தோண்டி புதைக்கிறது, இந்த மாதிரி விதைகளை வந்து நட்டு வைக்கிறது தான். அதன் மூலம் அது வளர்ந்து அதுலேருந்து கிடைக்கிற உணவு, அதனால் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை விட்டு அவங்க வெளியே போகாமல் இருந்தாங்க. விவசாயம் தான் வந்து மனித உயிர்கள் நிலையாக வாழ்வதற்கு காரணமாக இருந்தது. உணவை உற்பத்தி செய்து உணவை தேடி அலைவதற்காக நெடுந்தூரம் பயணிப்பதை விவசாயம் தடுத்தது. நிலையாக ஒரு இடத்துல நிம்மதியாக உறங்கி வாழ்வதற்கு இந்த விவசாயம் காரணம். அதான் விவசாயம். அதே நேரத்தில் விவசாயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனித உயிர்களுக்கு சமவெளி காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நல்ல பசுமை இருந்திருக்கும், நல்ல மரங்கள் இருந்திருக்கும், நிறைய பசுமை, நிறைய நீர்வளம் இருந்திருக்கும். அப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டாங்கன்னா, ஒரு பலாப்பழமோ மாம்பழமோ கொய்யாப்பழம் எந்த பழத்தை சாப்பிட்டாலும் ஒரு குழியை தோண்டி புதைச்சி அது வளர்கிறத பார்த்து அப்போ இவங்க வாழிடத்தை சுற்றி இந்த மாதிரி இவர்களும் இயற்கையான காடுகளுக்கு இடையில் ஒரு செயற்கையான காட்டையும் இவங்களாக உருவாக்குனாங்க. அப்போது அதன் மூலம் வந்து ஒரு 6 மாதத்துலேயோ 10 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ பழங்கள் வரும்போது அதை பறித்து சாப்பிட்ரு. அப்போ அதன் மூலம் அவங்க வந்து தாங்கள் வாழிடத்திலேயே உணவு தேவையை வந்து உணவு தேவை உற்பத்தியை வந்து அதிகரித்தாங்க. அதனால் உணவை தேடி அவங்க நெடுந்தொலைவு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. இதுதான் வந்து அப்போதைய விவசாயம். அப்போ தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படிங்கும்போது உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே உலோகத்தாலான கருவிகளை செஞ்சாங்க. அதாவது கத்தி மாதிரி, கடப்பாறை மாதிரி, ஒரு மாதிரி கனமான அதை வச்சு வேகமாக அரிவாள் அந்த மாதிரி தீட்டி மரங்களை வேகமாக வெட்டின உடனே தேவையில்லாத மரங்களெல்லாம் வெட்டி போட்டு அப்புறம் வந்து மனித உயிர்களுக்கு பயன் தருகிற மரங்களை செடிகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதே ஆயுதங்கள் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுத்தது. பிற உயிர்களிடமிருந்து, சிங்கம் புலி கரடியிடமிருந்து மனித உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைச்சிது. வேகமாக வேட்டையாடினாங்க. சிங்கம் இந்த ஈட்டி கடப்பாறை அருவா ஒரு வெறியோடு இருந்தாங்க, ஒரு பழி உணர்ச்சி இருந்தது. ஏன்னா அத்தனை ஆண்டு காலம் ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முந்தைய காலம் வர வந்து என்ன இருந்ததுனாக்கா இந்த சிங்கம் புலி கரடியெல்லாம் மனித உயிர்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தது, பயங்கரமாக வேட்டையாடிச்சுது. ஒன்றுமே பண்ண முடியல, மனித உயிர்களால் ஒன்றும் பண்ணல, பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உயிரோடு இருப்போமா, நாளைக்கு ஏன்னா உலகம் முழுக்க பெரிய காடு தான். ஏன்னா எந்த மரங்களையும் மனித உயிர்களால் வெட்ட முடியாது, அடர்ந்த காடுகள் கொண்டது தான் பூமி. அப்போ அந்த பூமியில் இயற்கையை வந்து எந்த விதத்துலையும் திருத்தாமலும் இடையூறு செய்யாமலும் இயற்கையோட இயற்கையாக கலந்து இந்த மனித உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்கேருந்து புலி வரும், எங்கேருந்து சிறுத்தை வரும், எப்படி பாதுகாக்கிறது, கூட்டமாக இருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த சிங்கம் புலி கரடி அதெல்லாம் வந்ததுன்னா எப்படி தற்காத்துக்கிறது, எதுவுமே இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு வேணால் நெருப்பை உருவாக்கி கஷ்டப்பட்டு ஈட்டி இது மாதிரி ஒரு பயத்தோடையும் மரண பயத்தோடையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் வந்து அப்போ பிற உயிர்கள் இதெல்லாம் விலங்கு சிங்கம் புலி கரடி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதில் வந்து தப்பிச்சு இதுகிட்ட இருந்து சாகடிக்கப்பட்டு போக மிச்சம் மீதி உயிர் பிழைச்சி தப்பிச்சு வாழ்கிறவங்க அவங்க தான் வந்து அதிர்ஷ்டசாலிகள்ன்ற மாதிரி மிச்சம் வச்சது தான். பிற உயிர்கள் வேட்டையாடுகிற அந்த மிருகங்கள்லாம் மிச்சம் வச்சு வாழ்ந்தவங்க தான் மனித உயிர்கள். அப்படிங்கிற மிச்சம் வச்சா தான் நம்ம உயிரோடு வாழ முடியும். யாரும் வந்து ஒரு வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழவே முடியாது. அதாவது இன்றைக்கி வந்து 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரை 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்களே, இது வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் காடுகள் அடர்ந்து மரங்களே வெட்ட முடியாத காடுகள் அடர்ந்த அந்த காலத்தில் வந்து ஏகப்பட்ட மிருகங்கள், சும்மா லட்சக்கணக்கான சிங்கம் புலி கரடிலாம், அவைகளுக்கு வந்து மனித உயிர்கள் மட்டும் கிடையாது, மான்கள் ஆடுகள் மாடுகள் இப்படி ஏகப்பட்ட உணவுகள். அதனால் அவைகளுக்கும் பஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில்
பிற உயிரினங்கள் மீது எவ்வளோ கோபம் இருக்கும் பாருங்க, இயலாமையாக இருக்கும். அந்த சிங்கத்தையும் புலியையும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற இயலாமை ஏகப்பட்ட இருக்கும். கொதித்து போய் கிடந்திருப்பாங்க அந்த மனிதர். ஆனால் வேறு வழி இல்லை, இயலாமையை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, மனித உயிர்களின் விதி இது தான், உயிர்களோட விதியே இது தான். ஏன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக அதிகப்படுத்தி வாழ்ந்திருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சி அதை தாது பொருட்கள்லேருந்து பிரித்து எடுத்து அல்லது அதுலேருந்து கருவிகளையும் ஆயுதங்களையும் செஞ்சபோது ஒரு வெறி வந்தது. நம்மளையெல்லாம் இவ்வளோ தூரம் கொன்று புதைத்து வேட்டையாடி சங்கை கடித்து ரத்தத்தை குடித்து சதைகளை தின்னு வெறியாட்டம் போட்ட அந்த மிருகங்களை ஒரு கை பார்த்தாங்க தமிழர். அந்த தமிழர் மனித உயிர்கள்னு தான் சொல்கிறேன். ஏன்னா மனித உயிர்கள் நான் ஏன் தமிழர்னு சொன்னேன்னா அப்போ தமிழ்நாட்டில் தான் மனித உயிர்களே தோணுனாங்க. அதனால் நான் தமிழர்னு சொன்னால் கூட அதில் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு வேட்டையாடினாங்க, வெறி கொண்டு வேட்டையாடினாங்க. இப்போ வாங்கடா பார்க்கலாம், இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்களெல்லாம் வேட்டையாடினாங்க. வேட்டையாடி அந்த இரும்பாலானது ஆயுதங்கள் அதை கருவிகள்லாம் வச்சு வேட்டையாடி கொன்று குவிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பழி உணர்ச்சி. இன்றைக்கி நாமெல்லாம் ஒரு சிங்கத்தை பற்றியோ புலியை பற்றியோ, இன்றைக்கி புலியை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, சிங்கத்தை பார்க்காதவங்க நிறைய இருக்காங்க. சிங்கத்தை பற்றின அச்சம் எதுவுமே இல்லை, பிற உயிரினங்களை பற்றி அச்சம் எதுவும் இல்லாமல் காங்கிரீட் கட்டடத்தில் நிம்மதியாக தூங்குறோன்னா அதுக்கு காரணம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கடந்த 3000 வருடங்களாக பல கோடிக்கணக்கான மிருகங்கள் வேட்டையாடப்பட்டிருக்கு. அதாவது பல கோடிக்கணக்கான மிருகங்கள் விலங்குகள்லாம் வேட்டையாடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இந்த உலோகங்கள் தான். இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னா சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் பற்றி பாதுகாப்பாக இல்லை, நாம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. கதையே மாறிப்போச்சு. அன்றைக்கி சிங்கம் புலி கரடியெல்லாம் சிறுத்தையெல்லாம் நம்மளை வேட்டையாடிக்கிட்டு இருந்தது மனித உயிர்களை. இன்றைக்கி என்னடான்னா மனித உயிர்கள் அந்த கோபம் இன்னும் இருக்குது. சிங்கம் புலியை கண்டா இன்றைக்கி வனவிலங்கு சரணாலயம் இதெல்லாம் இல்லைன்னாக்கா மக்கள் அதை கொல்லாமல் விட மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த கோபம் இருக்குது, பயம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னாக்கா மனித உயிரிடமிருந்து அவற்றை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அவற்றிற்கு சரணாலயம்லாம் அமைச்சு அதையெல்லாம் காப்பாற்ற முடியுமா எதிர்காலத்தில்? கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு நிலைமை அதுக்கு இன்றைக்கி ஏற்பட்டுருக்குதுன்னா அதெல்லாம் மனித உயிர்கள் சாதித்த மிகப்பெரிய செயல் என்ன தெரியுமா? இந்த மிருகங்கள் சிங்கம் புலி சிறுத்தைகள் இதனோட எண்ணிக்கையை குறைத்தது தான் மிகப்பெரிய அளவில். அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இங்கே லட்சக்கணக்கான யானைகள் கோடிக்கணக்கான யானைகள் கூட இந்த உலகத்தில் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ காடுகள் இருந்துச்சு. இங்கே அமேசான் காடுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இல்லைன்னா கூட அதுக்கு போட்டி போடுற மாதிரியான காடுகள் உலகம் முழுக்க இருந்துச்சு. சமவெளி அது அந்த அளவுக்கு இருந்திருக்காது, இருந்தாலும் அந்த அளவு ஒரு காடுகள்ங்கிறது உலகம் முழுக்க இருந்துச்சு. இன்றைக்கி மனிதர்கள் என்ன சாதிச்சாங்கன்னா காடுகளை அழித்தாங்க. காடுகளை அழித்தது ஒரு சாதனையான்னு நீங்கள் கேட்கலாம். காடுகளை அழித்து தான் அதனால தான் இன்றைக்கி நீங்கள் நெல்லெல்லாம் விளைய வச்சிட்ருக்கீங்க. ஒரு வெண்டைக்காய் அல்லது தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நெல் கோதுமை அல்லது கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடலை அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் தக்காளி பழம் இப்படி தர்பூசணி அப்படின்னு நம்ம சமவெளிகளில் விளைய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே. அது ஏன்? இந்த காடுகளை அழிச்சதுனால தான். இல்லைன்னா இந்த காடுகள் இருக்கும்போது இதனால் காடுகளை திருத்துறோம், நமக்கு தேவையில்லாததெல்லாம் நீக்கிறோம். அதுதான் காடுகளை வெட்டுறதுக்கே காரணம். காடுகளை ஏன் வெட்டுறாங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பயனில்லாத நமக்கு இடையூறு தருகிற வைகளை மரங்களை செடி கொடிகளை வெட்டுறது தான் அந்த காடுகளை அழிப்பதற்கான நோக்கமே தவிர அப்புறம் நமக்கு அப்படி வெட்டிய சமவெளியாக்கி அதில் நமக்கு பயனை தருகிற செடி கொடிகளை மரங்களை நடுறாங்க, வாழைகளை நடுறாங்க. இதெல்லாம் காரணம் அந்த காடுகளை அழிச்சதுனால தான். அப்போது இதில் இன்னொரு என்னன்னா இதில் அதே நேரத்தில் நம்ம காடுகளை அழித்தது கண்டிப்பாக நியாயமான விஷயந்தான் நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னு தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை நீங்கள் கேளுங்க. அதற்கான நீங்கள் மறுக்கவே முடியாது, ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. அந்த மாதிரி காடுகளை அழித்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காடுகளை அழித்தாங்க, அழித்து சமவெளிகளை மாற்றினாங்க. இன்றைக்கி சமவெளிகளில் தான் நம்ம குடியிருக்கிறோம். அதே மாதிரி சிங்கம் புலி கரடிகளை கரடி யானை இதோட எண்ணிக்கையை குறைச்சாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அதனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம்.
ஒரு இன்றைக்கி ஒரு சிறுத்தையோ புலியோ ஒரு 2-3 சிறுத்தை ஒரு சென்னை நகரத்துக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னா, அல்லது சென்னை நகரத்தில் எல்லோரும் ஒளிஞ்சிப்பாங்க, பாதுகாப்பு கிடச்சிரும். ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்துச்சுன்னா அந்த மக்கள் வெளியவே வர முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவைகளின் எண்ணிக்கை குறைத்ததால் தான் நாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். அப்படியே பாஞ்சு நம்ம கழுத்தை கடித்து கொதிடுறோம். நம்முடைய கனவுகள் சிதைந்து போய்விடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருந்த மிருகங்களை வந்து இன்றைக்கி குறைத்தது அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அதனால் வந்து யாருமே வந்து சிங்கம், புலி, கரடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதனால் வந்து நாளைக்கே வந்து நம்ம காடுகளுக்கு போயிட்டோன்னா அப்போ தான் தெரியும். நீங்கள் நீங்கள் காட்டுக்கு போயிட்டு வந்த அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? தனியாக வேண்டாம், ஒரு கும்பலாக கூட நடந்து போயிட்டு வாங்க. எந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. காட்டெருமை உங்கள் மேலே மோதுறதுக்கு, அல்லது சிறுத்தைகள் உங்களை பார்த்து கடிப்பதற்கோ, அல்லது சிங்கம், புலி, கரடி உங்களை அது மாதிரி வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு உள்ள அந்த காடுகளுக்கு நீங்கள் நடந்து போயிட்டு வந்தால் தெரியும். கடந்த கால மனித வாழ்க்கையை வந்து உங்கள் கண் முன்னாடி அப்படி திரைப்படமாக ஓடும். அந்த மாதிரி அப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய பாதுகாப்போடு வாழ்கிறதுக்கு இந்த உலோகங்கள் ஒரு காரணம். அதனால் வந்து நாம் இந்த உலோகங்களை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் மிகப்பெரிய ஒரு வேலைகள்லாம் இருக்குது. என்னென்னாக்கா, மனித உயிர்களுக்கு இடையூறு தருகிற எந்த ஒரு உயிரினமுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதாவது நாம் திரும்பவும் காடுகளுக்கு தான் போகிறோம். காடுகளை உருவாக்க போகிறோம். மனித உயிர்களுக்கு பயன் தருகிற காடுகளை உருவாக்க போகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து 2040க்கு பிறகு இங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, பல்பு கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் வந்து எல்லாருமே உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் அவங்க செய்கிற ஒரே தொழில் உணவு உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழில். ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழில்னால் என்னன்னாக்கா, கால்நடை வளர்க்குறது, அப்புறம் வந்து கோழிகள், அப்புறம் வந்து இந்த பழங்கள், காய்கள், கீரைகள், கிழங்குகள் இவற்றையெல்லாம் தருகிற செடி, கொடிகள், மரங்கள் இவற்றை வளர்ப்பது. அப்புறம் கொஞ்சம் தானியத்திற்கு கொஞ்சம் தான் மதிப்பு. இன்றைக்கி நம்ம வந்து சமவெளியை உருவாக்கி நம்ம நெல், கோதுமை, கேழ்வரகு இப்படின்னு சொல்லிட்டு தானியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம், ஆனால் வந்து தானியங்கள் வந்து நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு உப்பு தேவையில்லை, ஆனால் தானியத்தை சமைக்கிறதுக்கு உப்பு தேவை. உப்பு இல்லைன்னா தானியத்துங்களை சமைக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி நெல், கோதுமை இதெல்லாம் வந்து சாப்பிட்றோன்னா, இதை வந்து உணவாக சாப்பிட்றோம் அப்படின்னா, இதெல்லாம் எப்போ உருவாச்சுது அப்படின்னா, உப்பு எப்போ பயன்படுத்துனாங்க? ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உப்பு பயன்படுத்தினாங்க. உப்பு வந்து எல்லா மக்களுக்கும் கிடச்சிது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனங்களில் உப்புகளை ஏற்றி, கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை ஏற்றி உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு கடற்கரையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது. உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு வியாபாரம் மூலமாக, விற்பனை மூலமாக, பண்டமாற்று முறை, அது மாதிரி ஒரு நடைமுறை மூலம் பொருட்களை சம்பாதிப்பதற்காக உணவை வியாபாரமாக பயன்படுத்தினார்கள். அதுக்கு வந்து ஒன்று தலையில் தூக்கிட்டு மூட்டையாக தூக்கிட்டு கூட போயிருப்பாங்க, அல்லது வந்து வண்டிகளில் வந்து உப்பை ஏற்றி அந்த வண்டியை இழுத்துட்டு போயிருப்பாங்க. சக்கரங்கள் செய்து. அப்போ சக்கரங்கள் எப்போ செஞ்சாங்க? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்களே செஞ்சாங்க. அப்போ சக்கரங்கள் செஞ்ச பிறகு தான் அந்த உப்பு வந்து உலகம் முழுக்க போச்சுது. இன்றைக்கி கூட நமக்கு உப்பு கிடைக்குது. எதனால்? போக்குவரத்து வாகனங்கள் லாரியில் வந்து மூட்டையாக ஏற்றி ஒவ்வொரு கடையிலையும் இறக்குறாங்க. லாரியே ஓடலைன்னா, வருஷக்கணக்காக லாரி ஓடலைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உப்பே கிடைக்காது. உப்பு தட்டுப்பாடு, உப்போட விலை ஏறிடும். அதனால் வந்து இன்றைக்கி உப்பு கிடைக்குதுன்னா இன்றைக்கி என்ன காரணமோ அதே காரணம் தான் ஆதி காலத்துலேயும் இருந்தது. ஆதி காலம்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே ஆதி காலம்னா லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போயிடாதீங்க. ஆதி காலம்னா 3000 உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுதான் ஆதி காலம். இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஆதி காலம், தொடக்க காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆதி காலம் என்பது என்னவென்றால் இயந்திர அறிவியல் உலகின் தொடக்க காலம், சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலம். அந்த காலத்தில் தான் சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கடற்கரையிலிருந்து உப்பை உற்பத்தி செய்து அது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போ கூட இந்த மலைகளுக்கு கொண்டு செல்வது ரொம்ப சிரமம். மலைகளில் எந்த கிராமத்தில், எந்த ஊரில், எந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. அப்போது அதே மாதிரி சமவெளிகளில் கூட பிற கிராமங்களோட தொடர்பு இல்லாமல் மக்கள் வசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே உப்பு கிடச்சிதுன்னு நம்ம சொல்ல முடியாது.
உப்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் தானியங்களை சமைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா தானியங்களை நீங்கள் நெல், கோதுமை இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு உப்பு தேவை. அது சரி, அப்போ உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அரிசி, கோதுமையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க. நெல், கோதுமை இதெல்லாம் வந்து தானியங்கள், கேழ்வரகு இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. அதை வந்து சேமித்து வச்சுருப்பாங்க, அறுவடை செஞ்சு சேமித்து வச்சுருப்பாங்க, கொஞ்சமாக சேமித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் பரப்பளவில் போட்டு அதை கொஞ்சமாக சேமித்து அப்பப்போ தண்ணியில் ஊற போட்டு தின்றுருக்கலாம். வெறுமனே எள்ளி வாயில் போட்டு பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தானியம் தேவைப்படும்? வேக வைக்கிறனால தான் ஒவ்வொருத்தரும் 2 பிளேட்டு 3 பிளேட்டுன்னு பிரியாணிலாம் நம்ம சாப்பிட்றோம், சோறெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். ஆனால் வந்து வேக வைக்காத நீங்கள் அரிசியை எவ்வளோ தூரம் சாப்பிடுவோம்? ஒரு கைப்பிடி சாப்பிடுவீங்களா? இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவீங்களா? அவ்வளோதான் சாப்பிடுவோம். அப்போ தானியங்களோட தேவையே வந்து உப்பு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தது. முன்பு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ஏன்னா உப்பு சேர்க்கப்பட்டு வேக வைக்கப்பட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நம்ம நிறைய தானியங்களோட தேவை நிறையா ஆயிடுச்சு. அதை விதவிதமாக நம்ம தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நல்ல பல்வேறு வடிவங்களாக நம்ம சாப்பிட்டோம். அப்புறமா உப்பு கண்டுபிடிக்கப்படாததில் தானியங்கள் குறைவாக தான் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ குறைவாக தான் விளைய வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து உலகம் முழுக்க வந்து அப்போ என்னவாக இருந்ததுன்னா தானியங்கள் வந்து உற்பத்தி கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் கிழங்குகள், பழங்கள், காய்கறிகள் அதெல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கும். எப்போ உப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து தானியங்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தினாங்க. ஏன்னா தானியங்களை சேகரித்து வச்சுக்க முடியும். சேகரித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதத்துக்கு கவலையே இல்லாமல் சாப்பிட்லாம். உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த மாற்றம் நடக்குது. இப்போ தானியங்களை வந்து நிறைய சின்னதாக விளைய வச்சுக்கிட்டு இருந்த தானியங்களை ஒரு சின்ன பகுதியில் ஒரு 10 அடி பரப்பளவில் தானியங்களை நெல், கோதுமை, கேழ்வரகுன்னு போட்டு சோளம் இது மாதிரி போட்டு விளைய வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நிலைமை மாறி உப்பு வந்து மக்களுக்கு விற்பனை செய்யப்படும் போது உப்பானது உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை வந்து சமைச்சு வேக வச்சு சாப்பிடும்போது என்னன்னா நிறைய விளைய வைக்க ஆரம்பித்தாங்க. யார்? தானியங்களை, நெல், கோதுமை, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் நிறைய விளைய வச்சு என்ன பண்ணாங்க, சேமித்து வைக்க ஆரம்பித்தாங்க. 6 மாதத்துக்கு நீ கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, உணவை பற்றி கவலையே இல்லை. அப்போ தானியங்கள் இல்லாத காலத்தில், அதாவது உப்பு என்பது மக்கள் பயன்படுத்தப்படாத அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, நாளைக்கு என்ன சாப்பிட்றது, நாளை கழித்து சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்குமா, இன்னும் 10 நாள் கழித்து நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருந்திருக்கலாம். தானியங்கள் அல்லது வந்து சில உணவுகள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் வரக்கூடிய உணவுகளாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த தானியங்கள் தான் வந்து தானியங்கள் மட்டும் இல்லைனாக்கா ஒரு 6 ஒரு உணவு வந்து அடுத்த நாளைக்கு என்ன சாப்பிட்ணும், நாளை கழிச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி, அன்னன்னைக்கு பறிக்கிறத அன்னன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி அதுதான் இருக்கும். தானியங்கள் தான் சேமித்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அது உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் தானியங்களோட உற்பத்தி பல மடங்கு பெரியது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் இருந்தது. பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் தேவைப்படும். அப்போ கொஞ்சமாக தான் உற்பத்தி பண்ணாங்க, கொஞ்சம் பரப்பளவில். எப்போ உப்பு வந்து மக்கள் கையில் வந்து விநியோகிக்கப்பட்டதோ, உற்பத்தி செய்யப்பட்டு, அப்போ தான் வந்து தானியங்களோட தேவை வந்து சமைத்து சாப்பிடுவதால் பல லட்சம் மடங்கு பெரியது அப்படின்னு தான் சொல்லணும். பல லட்சம் மடங்கு பெரியது. ஆக உலோகங்கள் என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய புரட்சியை கடந்த 3000 வருஷத்துக்கு முன்பு ஏற்படுத்தியது. மாற்றத்தை அப்படியே அதுக்கு முன்னாடி கற்காலம் என்று சொல்லலாம். கற்காலம் அல்லது கற்காலம்னா என்னென்னா, கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க அல்லது மரக்கிளைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது கற்காலம் என்று சொல்லலாம், மரக்காலம் என்று சொல்லலாம். அப்போது உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அதன் பிறகு வருகிற காலங்கள் வந்து உலோக காலம், உலோக பயன்பாட்டு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ வந்து அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய மாற்றம், புரட்சி. அதுக்கப்புறம் நடந்தது அத்தனையும் புரட்சி. புரட்சின்னா என்ன புரட்சி? அழிவுக்கான புரட்சி. அழிவு அந்த நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்ததுன்னு சொல்லாமல் பெரிய அழிவுகள் தான் ஏற்பட்டது. அது வரைக்கும் அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை மக்கள்கிட்ட வந்து பேராசைகள்லாம் இல்லை. ஏன்னா அவங்களால வந்து பேராசைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் பெரிய வீடு கட்டணும் அப்படின்றால வெளிநாட்டுக்கு போகணும், இதெல்லாம் வந்து பேராசைகள், அப்படி தானே? அப்போ அப்படிப்பட்ட ஆசைகளுக்கே வாய்ப்பு இல்லாத காலத்தில் மக்கள் அவங்களுடைய ஆசைகள் என்னவாக இருந்திருக்கும்?
ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய ஆசைகளே வந்து சாப்பிட்ணும், அது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை போய் யாராவது ஆசைன்னா அந்த ஒரு உணவு பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், உணவை தேடி போயிருந்திருப்பாங்க. அல்லது ஒரு மனைவி அல்லது கணவன் குழந்தைகள் அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுதான் அவங்களுடைய இதுவாக இருந்திருக்கும். அது பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் கனவு கண்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் வந்து அவர்கள் கனவு கண்டிருப்பார்களா தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அமைதியாக? ஏன்னா கனவு காணணும்னா சூழ்நிலை அமைதியாக இருக்கணும். நீங்கள் அப்போ உள்ள வாழ்க்கை முறையெல்லாம் வந்து எந்த நேரத்தில் புலி வந்து கடிக்கும், எந்த நேரத்தில் சிறுத்தை வந்து கடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காடுகளில் வாழ்கிற மக்களுக்கு கனவுகள் எப்படி வரும்? கனவுகளை கண்டு கற்பனையில் வாழ்கிற அந்த வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி வரும்? எதிர்காலத்தை பற்றி அவர்கள் எப்படி வந்து உறுதியாக கனவு காண முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நாம் நிம்மதியாக கனவு காண்றோம் அப்படின்னா, எதிர்காலத்தை பற்றி நம்ம திட்டமிடுறோம், கனவு காண்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து மரண அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம். நம்மளை வந்து ஒரு புலியோ கரடியோ நம்மளை கொண்டு விட போவதில்லை. அப்புறம் வந்து இப்போ போர் நடந்துகிட்டு இருந்தால் கூட, இப்போ போர் நடக்குது, எந்த நேரத்தில் நம்ம மேலே குண்டு போடுவோம், நம்ம உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற சூழ்நிலையோட நமக்கு கனவு காண முடியாது. இந்த போர் சூழல் நிரம்பிய நாடுகளில் வாழ்கிறார்கள் அல்லவா, உக்ரைன்லையும் அப்புறம் ஈழத்தமிழர் மக்கள், அவர்களுக்கெல்லாம் கனவு எப்படி காண முடியும்? நிச்சயமாக உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயம். நாளைக்கு உயிரோடு இருப்போமா, இன்றைக்கி உயிரோடு இருப்போமா அப்படின்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அப்போ மிருகங்கள் மூலம் மனித உயிர்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு அச்சுறுத்தல் காரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கனவோட கண்டிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நோக்கமே என்னன்னாக்கா வந்து உயிர் வாழ்வு தான். அவங்களுக்கு பேராசைகளே இருக்காது. அவர்களால் பெரிய வீடும் கட்ட முடியாது, ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்போ அவங்களுடைய கனவு ஆசையெல்லாம் உயிர் வாழ்வது மட்டும்தான். அதே நேரத்தில் வந்து மனித உயிர்கள் தங்களுக்குள் கூட சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே மரண அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ ஒரு ஊரில் 3000 பேர் இருக்காங்க. ஒரு காடுகளுக்கு மத்தியில் ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுங்க. எந்த நேரத்துலையும் வந்து புலி, சிங்கம், சிறுத்தையெல்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே பூந்து யாரையா கடிச்சிட்டு போயிடும். டெய்லி ஒருத்தர் சாவுறாங்கன்னு வச்சுங்க. டெய்லி ஒருத்தர் சாவுறாங்க, அல்லது வந்து போகுது, அல்லது ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அதில் மனித உயிர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் செலுத்த முடியாது, சண்டையும் போட முடியாது, எல்லோரும் மரண பயத்தில் இருப்பாங்க. அப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் வந்து அப்போ உள்ள மக்கள் வந்து அவர்களுக்கு பெரிய உயிர் வாழ்வதே பெரிய கனவாக இருந்திருக்கும். அப்படி அல்லது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கூட்டமாக வாழ்ந்து அதன் மூலம் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஒரு அமைதியை அவங்க உருவாக்கி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.